ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நார்த் இந்தியா அதாவது நம்ம பாலிவுட் பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவை பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. ஸோ நானும் ஒரு படத்தில் விட்டுருவாங்க, 2 படத்தில் விட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்றாங்க. ஸோ அப்படி அவங்க என்னதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் அதாவது குறிப்பாக சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 200 கோடி ஏன் 250 கோடி பட்ஜெட்டை தாண்டினாலே பார்த்தீங்கன்னா, அந்த படம் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவை தான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணணும்னா பேன் இந்தியாவா புஷ் பண்ணா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியன் மூவிஸால ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ ஆனால் நம்ம பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. 200 கோடி பட்ஜெட்டில் அவங்களுக்கு எந்த மாதிரினா நம்ம தமிழில் எப்படி 10 கோடி 20 கோடி பட்ஜெட் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அது. ஸோ அவங்க ஹிந்தியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்கிற அந்த பெரிய பெரிய பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, 250 கோடி 300 கோடி. ஸோ எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறாங்களே தவிர தமிழ் குறிப்பாக சவுத் சைட் பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜுக்குமே பார்த்தீங்கன்னா டப்பே பண்ண மாட்றாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த வருஷமே 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது சாவா, அப்புறம் இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிருக்க துராந்தர். ஸோ இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய கலெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ரிவ்யூவோட தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் படம் பார்த்தீங்கன்னா, ஹிந்தியை தவிர எந்த லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ 2ன்னு ஒரு படமும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஹிந்தியில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அதுக்கு முதல் வருஷம் ஷாருக் கானோட டங்கி. ஸோ அந்த படமும் பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க எதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியன் சினிமானாலே பார்த்தீங்கன்னா ஹிந்தி, அதாவது பாலிவுட் மட்டும்தான். ஸோ அப்பேற்பட்ட இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சவுத் இண்டஸ்ட்ரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தெலுங்கு இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. ஸோ அவங்க என்ன மாதிரி இப்போ ஆட்டிடியூட் காட்டுறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பெரிய கலெக்ஷன் வேணுன்னா எங்கள் லாங்குவேஜில் டப் பண்ணிட்டு வாங்க. ஸோ எங்களுக்கு பெரிய கலெக்ஷன் வேணுன்னா உங்கள் லாங்குவேஜில் நாங்கள் வர தேவையில்லைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பாலிவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தோணுச்சா இல்லை தப்பாக தோணுதா மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி பார்ட் 2 வேணுனாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வரும். ஸோ தேங்க்யூ.